இன்னைக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நடைபெற்றது. சாரி, என்னைக்குமே பிக் பாஸ் நிகழ்ச்சி 1.5 மணி நேரம் தான் நடைபெறும். ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த 30 கேமராவும் ஓவியாவோட ஃபேஸை மட்டும்தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா தாங்க தெரிஞ்சுது. சோஷியல் நெட்வொர்க் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, முழுக்க விஜய் டிவி வந்துட்டு ஓவியாவை தவறாக காட்டுவதற்கு சித்தரித்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகள் தான் பரவி வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய விஜய் டிவி ஓவியாவை மட்டுமே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதாவது ஓவியா வந்துட்டு ஒரு திமிர் பிடித்தவ அப்படின்ற மாதிரியும், யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும், ஓவியாவை தவறாக காட்டும் கண்ணோட்டத்திலேயே வந்துட்டு ஓவியாவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டு இருக்கதாக தெரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாம விஜய் டிவி பண்ண ஒரு மிகப்பெரிய நல்ல காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓவியா வந்துட்டு ஆரவ் கிட்ட பேசியிருந்தப்ப எனக்கு முத்தெல்லாம் கொடுத்தியே, அதெல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்போடையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டாங்க. அதுக்கு ஆரவ் வந்துட்டு இல்லையே, நான் அப்படிலாம் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிச்சாரு. ஆனா என்ன மாயமோ தெரியல, அடுத்த நிமிஷத்துல இருந்து வந்துட்டு அந்த கான்செப்டை ஓவியாவும் பேசல, ஆரவும் பேசல. ஆனா கண்டிப்பா வந்துட்டு ஓவியாவுக்கும் ஆரோவுக்கும் நடுவில் காதல் இருந்திருக்கு. அதை ஆரவ் மறைக்கிறாரு. ஓவியா வந்துட்டு யாருக்கும் பயப்படாம அந்த காதலை வெளிப்படுத்த சொல்லி சொல்றாங்க. ஆனா ஆரவ் வந்துட்டு மற்றவங்களுக்கு பயந்தோ அப்படி இல்லைன்னா வெளியில இருக்க மக்களுக்கு பயந்தோ வந்துட்டு அந்த காதலை வெளிப்படுத்துவதற்கு தயங்கி வந்துட்டு இருக்காரு. ஓவியா தன்னுடைய உண்மையான காதலுக்கு இன்னைக்கு எவ்வளவோ போராடினாங்க. ஆனா அதுக்கான பதில் கிடைக்கவே இல்லை அப்படின்றதா உண்மையான விஷயம். அது மட்டும் இல்ல, ஆரவ் வந்துட்டு வேணும்னே ஓவியாவை வெறுப்பேற்றுவதற்காக ஜூலி கூட நெருங்கி பழகுவது போலவே வந்துட்டு இன்னைக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சி காட்சிகள் அமைக்கப்பட்டு இருந்துச்சு. இதை வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா வந்துட்டு ஆரோ வேணும்னே தான் ஓவியாவை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் மட்டும் தெளிவா தெரிஞ்சு வந்துட்டு இருக்கு. எனக்கு என்ன ஒரு டவுட்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓவியா போய் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனசுல பட்டதை பேசுவாங்க, வெளிப்படையா பேசிட்டு போயிடுவாங்க, யாருக்கும் பயப்படவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஓவியா வந்துட்டு ஆரோ கிட்ட நீ எனக்கு முத்தம் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என் கொஸ்டின் என்னன்னா, அந்த முத்தம் கொடுத்ததை பிக் பாஸ் நிகழ்ச்சி எங்கேயுமே காட்டவே இல்லை. ஸோ இதை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மக்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நம்மளும் தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கும் நல்லாவே தெரியுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.